அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எனக்குன்னு ஒரு தேவைன்னு சொல்லிட்டு தான் அப்படின்ட்டு தான் நான் ஒருத்தவங்களை வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு பிடிச்சவங்கள நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்சவங்கள எடுத்துட்டு அவர் எப்படி பழக்கம்? நான் வேலைக்கு போகிற சைடில் எனக்கு பழக்கமாக என்ன வேலைக்கு போனேன்? அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகும்போது எனக்கு பழக்கமாயிடுச்சு. நான் பேசினேன், அப்படிதான் இருந்துச்சு, யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் அக்காவுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியும். கல்யாணம் ஆனவரா? கல்யாணம் ஆகலை. எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அப்புறம் வந்து நான் அப்படியே இருக்கும் போது சரி இவர் ஏற்கனவே வந்து என்ன வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து இது இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு டைவர்ஸ் போட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், என் வேலையை நான் எதுக்கு பார்த்துக்கிறேன். கோர்ட்ல கொடுத்தீங்க? நான் தான் மேடம் கொடுத்தேன், சேர்ந்து வாழணும்னு கொடுத்தேன். இவருனா சொல்லிட்டாரு நான் இது கூட வாழ முடியாது அப்படின்ட்டாரு. இவர் மட்டும் சைன் பண்ணிட்டு வந்துட்டுன்னு என்கிட்ட சொன்னார் என்னை கூட்டின்னு போகும்போது. ஆனால் நான் போகல, அங்கே எனக்கு பேப்பர் அமைச்சிருக்காங்க, ஆனால் நாங்கள் போகல. இவர் மட்டும் போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. 2 முறை நான் போன சொன்னல, 3வது முறை வந்து இப்போ சேர்ந்து வாங்கணும் பாரு, அதுதான் எந்ததுல இருந்தது. ஆனால் வரவே இல்லை மேடம். அப்புறம் அதுதான் மேடம், அதுக்கப்புறம் இவர் வந்து வரல. சரி நம்ம போட்டு வாங்கிக்கலாம், நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எடுத்துக்கலான்னு தான் நான் எடுத்துக்கின்னு பசங்க எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் ஒரு வீட்டில் தான் இருந்தோம். அந்த ஆளோட? அவரோட இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கே தெரியும், எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியாமலாம் இல்லை, இருந்தாங்க.